ஹலோ மக்களே. ஸோ இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து மறுபடியும் வந்து தீப்பற்றிட்டுருக்கு. ஆக்சுவலாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து ஃபயர்லாம் நின்றுச்சு, இப்போது வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சொன்ன கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து தீ பிடிச்சிருக்குங்க. தீ பிடிச்சிருக்குன்னா பிடிச்சி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கிட்டத்தட்ட 20,000-30,000 ஏக்கரை வந்து எரிச்சு நாசமாக்கிடுச்சு. லாஸ் ஏஞ்சல்ஸ் கொஞ்ச நாள் முன்னாடி தான்டா அப்பாடா ஃபயர் நின்றுச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ ரீசெண்டாக நார்த்து லாஸ் ஏஞ்சல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 8,000 ஏக்கரை பார்த்தீங்கன்னா போட்டு எரிச்சு சாம்பலாயிடுச்சுங்க. 8,000 ஏக்கர்னா ஒரு 32 சதுர கிலோமீட்டர் கிட்ட வருங்க. அவ்வளோத்த நாசம் பண்ணிடுச்சு. சரி, அணைஞ்சு போச்சு. அது எப்படி திரும்ப மறுபடியும் வந்திருக்குன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராங் விண்ட் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த ஸ்ட்ராங் விண்ட் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆக தீ வந்து மறுபடியும் அப்படியே பரவிக்கிட்டே இருக்குது. இப்போ இதில் பாதிப்பே என்னென்னா, அங்கே வந்து மொத்தம் 19,000 மக்கள் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய மக்களை அஃபீஷியல்ஸ் வந்து உடனடியாக வந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லைன்னா அது அவங்க உயிருக்கு ரொம்ப பேராபத்தாக வந்து முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது அங்கே உள்ள ஃபயர் ஃபைட்டர்ஸ் தான். ரொம்ப தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க ஃபயர் ஃபைட்டர்ஸ். அப்படி போராடி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்து கொஞ்சம் ஒரு 2-3 சிட்டிஸில் வந்து ஃபயரை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் கொண்டாண்டாங்க. ஆனால் கொண்டு வந்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அணைச்சாங்களோ அதோடைய 50% வந்து திரும்ப அதிகமாகிருக்கு ஃபயரு. இதுவே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்ட பகுதி தான். ஆனால் கசாட்டிக் லேக்குன்னு ஒரு லேக் இருக்குது. அது வந்து ரொம்ப ஒரு அருமையான லேக்கு. அந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மக்களே வந்து ரொம்ப வெளியேற சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக அவங்களையும் வெளியேற சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுத் கலிஃபோர்னியாவில் வந்து ரெட் ஃபயர் அலர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபயர் அலர்ட் வந்து அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன 19,000 பேர் வந்து இங்கே இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அங்கே உள்ளவங்க தான். இது போக 16,000 பேர் இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, 16, 19ங்கிறீங்க, மாற்றி நம்பர் சொல்கிறீங்களே, கரெக்டாக கேட்குறீங்களா? இந்த 16,000 பேர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து உடனடியாக வெளியேறணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. இல்லை ஒரே ஒரு ரிலீஃப் என்னென்னா, ஒரு கேஸில் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சாட்டர்டேலேருந்து மண்டேக்குள்ளே திரும்ப மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி மழை பெஞ்சா ஃபயர் ஃபைட்டர்ஸுக்கு ரொம்ப கொஞ்சம் ரிலீஃபாக தான் இருக்கும். அந்த ஹீட் அண்ட் ஃபயர்னு ஒரு ஏரியா சொன்னாங்களே, அந்த ஏரியா என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே மொத்தம் 14,000 ஏக்கரை பார்த்தீங்கன்னா எரிச்சு சாம்பலாக்கிடுச்சு. அங்கே உள்ள மக்கள் சீக்கிரமாக அந்த சூழ்நிலையிலேருந்து மீண்டு வரணும்னு சொல்லி நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.